செய்திகள். தமிழ்நாட்டில் மாலை 5 மணி நிலவரப்படி இதுவரை இல்லாத வரலாற்று சாதனை அளவாக 82.24% வாக்குகள் பதிவாகியது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தெளிவா இருக்காங்க, அவங்க தீர்ப்பே உறுதி என வாக்களித்த பிறகு நடிகர் சிம்பு தெரிவித்தார். விஜய் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குகளை பிரிப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி முதல்வராவார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எனது மகன் விஜய் சமூகத்திற்காக சேவை செய்வதற்கு வந்துள்ளார். முடிவு மக்கள் கையில் என தெரிவித்துள்ளார் SA சந்திரசேகர். வாக்குச்சாவடிக்குள் தேர்தல் அலுவலரின் அனுமதியின்றி காவலர்கள் நுழையக்கூடாது என்று தமிழ்நாடு DGP சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு 152 தொகுதிகளில் இன்று தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 5.73 கோடி வாக்காளர்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 2.80 கோடி, பெண் வாக்காளர்கள் 2.93 கோடி, மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,728 பேர், முதல் முறை வாக்காளர்கள் 14.5 லட்சம் பேர். மாநிலம் முழுவதும் 33,133 இடங்களில் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. 1.06 லட்சம் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் களத்தில் 234 தொகுதிகளில் 4,023 வேட்பாளர்கள் இருந்தனர். காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஆர்வமாக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். தமிழகம் முழுவதும் காலை 11 மணி நிலவரப்படி 37.56% ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. பிறகு மதியம் 1 மணி நிலவரப்படி ஓட்டுப்பதிவு 56.81% அதிகரித்தது. இந்த ஓட்டுப்பதிவு சதவீதம் மதியம் 3 மணிக்கு 70% உயர்ந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% ஓட்டு பதிவாகியுள்ளது. இதற்கிடையே மாலை 6 மணியுடன் மாநிலத்தில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. பதிவான வாக்குகள் அனைத்தும் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறு என தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. இந்நிலையில் டி நகரில் தனது வாக்கினை பதிவு செய்த சிம்பு செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது மக்கள் தெளிவா இருக்காங்க, ஆக நோ அட்வைஸ் எனவும், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றும், இந்த முறை மக்களிடம் ஓட்டு போட்டே ஆக வேண்டும் என்கின்ற அபரிமிதமான ஆர்வத்தை பார்க்க முடிகிறது. அதனால் காத்திருந்து பார்ப்போம் எனவும் கூறினார். பாஜக மாநில தலைவரும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான நயினார் நாகேந்திரன் தனது சொந்த ஊரான திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள மகாராஜா நகர் ஜெயேந்திர பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைத்துள்ளது. அந்த வாய்ப்பாக இந்த நாள் அமைந்துள்ளது என்றார். மேலும் விஜய் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குகளை பிரிப்பார் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும், எடப்பாடி பழனிசாமி முதல்வராவார் என்றும் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் இன்று சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை அடையாற்றில் உள்ள காமராஜ் அவென்யூ அரசு பள்ளியில் விஜயின் தந்தையும் இயக்குநருமான SA சந்திரசேகர் மற்றும் அவரது தாயும் பாடகியுமான ஷோபா ஆகியோர் வாக்களித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த SA சந்திரசேகர் அவர்கள், தனது தொழிலை விட்டுவிட்டு எனது மகன் சமூகத்திற்காக சேவை செய்வதற்கு வந்துள்ளார். மக்கள் முடிவெடுப்பார்கள். இதுவரை வாக்களிக்காத இளைஞர்கள் கூட வாக்களித்து வருகிறார்கள். அரசியலில் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட இந்த முறை அரசியலை கற்றுக்கொள்ள நினைப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 234 தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் யாரும் எக்காரணம் கொண்டும் வாக்குச்சாவடி மையத்திற்குள் செல்லக்கூடாது என்று தமிழ்நாடு DGP உத்தரவு பிறப்பித்துள்ளார். காவலர்கள் அனைவரும் வாக்குச்சாவடியின் கதவுக்கு வெளியே நின்று பணிபுரிய வேண்டும் என்றும், வாக்குச்சாவடியின் தலைமை அதிகாரியின் அனுமதி பெற்றே உள்ளே செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 294 சட்டசபை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. இதன்படி முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் வடக்கு வங்காளத்தில் உள்ள 54 தொகுதிகள் மற்றும் முர்ஷிதாபாத், பீர்பூம், மெதினிபூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் உள்ள 152 தொகுதிகளில்
மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். முதல் கட்ட தேர்தலில் சுமார் 3.6 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதில் மொத்தம் 1478 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தேர்தல் அமைதியான முறையில் நடப்பதை உறுதி செய்ய ஒன்றிய அரசின் ஆயுதப்படை போலீசார் சுமார் 2.4 லட்சம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.